ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி வந்து சும்மா ஒரு 2-3 காய்னாலும் அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம டெய்லியுமே நம்ம தேவைக்கு மட்டும் என்ன தேவையோ அதை மட்டும் பிடிங்கிட்டு ஓடி ஓடி போயிடுறேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே கொஞ்சம் காய்கள் அப்படியே கடந்து போயிடுது. ஸோ அதனால் நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். எப்போவுமே வீக்கெண்டு தான் பண்ணுவோம். வீக்கெண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படியும் ஒரு 5-6 கிலோ 7 கிலோ வரைக்கும் நம்ம வீக்கெண்டு பண்ணுறோம். அதை இந்த வாரம் ஃபுல்லாக அதையும் நான் வச்சுக்குவேன். அது போக ஒரு சில தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் ஓடி ஓடி வந்து தினமுமே நம்ம இதில் அறுவடை இருக்கும். வீக்கெண்டு அறுவடைனா 6-7 கிலோ அறுவடை இருக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். நம்ம எவ்வளோ அறுவடை பண்ணுறோம். ஒவ்வொரு காயிலையும் அரை கிலோன்னு கத்தரியெல்லாம் 1 கிலோ அந்த மாதிரி. ஸோ 6-7 நம்ம ஒரு 6-7 ரகம் பறிக்கிறோம் அப்படின்னாக்க மொத்தமாக எல்லாம் சேர்த்து 6-7 கிலோ இருக்கிற மாதிரி நம்ம அறுவடை இருக்குது. சின்ன மாடி தோட்டத்தில் இவ்வளோ இருக்குது. சரிங்களா? இதுவே பெரிய மாடி தோட்டம், பெரிய இடம் எனக்கெலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அவ்வளோ நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம அப்போ சேல்ஸ் தான் பண்ணணும். எல்லோரும் கேட்குற மாதிரி சேல்ஸுக்கு கொடுங்கங்க. ஆனாலும் யாரெல்லாம் அப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் நிறைய நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோங்க. சரி, முக்கியமான நம்முடைய யூடியூப் சம்பிரதாயத்தை சொல்ல மறந்துட்டேனே. ஆஸ் யூஷுவல் தாங்க. தடவை பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப போட்டிருக்கேன் நான் போடலையானே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜெயாஸ் கார்டன் போட்டுட்டாங்க, வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை வந்து நினைவுபடுத்தும். சரிங்களா? வாங்க நம்ம அறுவடைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறுவடைக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குவோம். அறுவடைன்னு வீடியோ சொல்லியாச்சு, ஆனால் என்ன இருக்குன்னா நான் இன்னும் தேடலை. இங்கே பாருங்க, இது வந்து நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தண்டி ஆயிடுச்சு முத்திட்டோன்னு. கண்டிப்பாக இல்லை. இதுதான் இதனுடைய உண்மையான ஹெல்த்தியானது. இந்த டைமில் பறித்தா இது பிஞ்சாக இருக்கும். பட் நான் பறிக்க போகிறதில்ல. 1 2 இங்கே பாருங்கள் 3, அதுபோக இங்கே பாருங்கள் ஒரு 4-5 ரகம் 5 காய் கிடக்குதா. எல்லாமே விதைக்கு தான் விட்டுருக்கேன். இப்போவே ஒரே புக்கிங் தான். எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம புக்கிங்லாம் எடுக்கிறது இல்லை, ப்ரீ புக்கிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சீட் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவேங்க, இன்னென்ன விதைகள் என்கிட்ட இருக்குன்னு. அந்த டைமில் என் கையில் யாரெல்லாம் அனுப்பி தரீங்களோ, இல்லை ஏற்கனவே யாரெல்லாம் அனுப்பி தந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் விதை போட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இருந்ததுனா தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். சரிங்களா? நேற்று கூட ஒருத்தங்க கால் பண்ணி 2 தடவை பேசினாங்க. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஷீட் வந்து நிறைய ஷேர் பண்ணுறீங்க எப்போதுமே. ஸோ என்னோடய பையனுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் வச்சுருக்கோம், அதனால் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் சீடு தர முடியுமா வெரைட்டியாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நம்ம இன்னும் வளரலை. 2வது வந்து அவங்க வந்து மணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்படிலாம் நாங்கள் வாங்கி எதுவும் பண்ணுறதில்லன்னு ஃப்ரீயாக தாங்க கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ஃப்ரீயாக எனக்கு நான் என்னோடய தோட்டத்தில் உடனே கொடுத்துருவேன். மொத்தமாக வச்சுருந்து ஏதோ ஒரு பட்டத்துக்கு கொடுக்கணும், என்றைக்கோ ஒரு வருஷத்தில் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படியா அப்படின்னா எனக்கு கூட என் தோட்டத்தில் போடுறதுக்கு நீங்கள் தாங்க, என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அது நேற்று நடந்த விஷயம். போன வாரத்தில் ஒருத்தங்க வந்து அவங்க வந்து ஏதோ வந்து கிராஃப்ட் ஒர்க் ஏதோ டீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய வந்து நாங்கள் ரொம்ப இன்னோவேட்டிவாக, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பேனாக்கு பின்னாடி விதைகள் வச்சு விற்கிற அளவுக்கு இப்போ வந்து இயற்கையை நேசிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அது நமக்கே தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு பல்லாங்குழியை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பல்லாங்குழியில் வந்து முன்னாடி நம்ம குன்னிமுத்துன்னு சொல்லி போடுவோம், இல்லைனா வந்து புளியங்கொட்டை போடுவோம். இப்போ அதுக்கு வித்தியாசமாக வேறு ஏதாவது அந்த ஷேப்பில் போடுற மாதிரி ஏதாவது காய்களோட விதைகள் கிடைக்குமா? இல்லை அதாவது இன்னும் நிறைய ஒவ்வொரு சின்ன வீட்டில் விளையாடக்கூடிய குட்டியான கேம்ஸுக்கும் ஏதாவது ஒரு விதைகளை வச்சு விளையாடுற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம உருவாக்கணும். அப்படின்னா அது வந்து கீழே விழுந்தாவோ இல்லை காணாமல் போனாவோ அது ஒரு செடியாவோ மரமாவோ எங்கேயோ ஒரு இடத்துல முளைச்சி கிடக்கும் இல்லையா? 2வது அதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இது மேலே ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அந்த நோக்கத்தில் நாங்கள் காசு தரோம், நீங்கள் சேர்த்து வச்சு கூட மொத்தமாக எங்களுக்கு கொடுங்க. எவ்வளவோ அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஏதாவது ஒரு விதை, அட்லீஸ்ட் சீத்தாப்பழம் நிறைய உங்கள் வீட்டில் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, சீத்தாப்பழ விதையாவது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, வர ஃப்ரீயாக நான் ஒருத்தங்களுக்கு அந்த ஒன்றை நம்ம கொடுக்குறத விட மணிக்காக ஒரு 500 பேருக்கு நான் ஷேர் பண்ணும் பொழுது 500 வீட்டில் அந்த மரம் வளரும் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே,
இதை பறிச்சுக்கலாமா? நம்மளோட இன்னைக்கு வேங்கேரி கத்திரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று குட்டியாகவே பறிச்சாச்சு. போட்டாச்சா? அடுத்து எவ்வளவு குண்டு பிள்ளை ஆயிட்ட நீனு. இவெல்லாம் அப்படி டக்குன்னு வந்துடுவான். வெளுதுனங்காய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மியூட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் உள்ள கத்தரியெல்லாம் பறிக்க போகிறோம். அது என்னமோங்க, எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு கத்தரியை வந்து கையில் நானாக பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவு கத்திரிக்காய் மட்டும்தாங்க பறிச்சிருக்கேன். இப்போயே டைம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பூனைத்தலை கத்தரி, வெள்ளை கத்தரி, பச்சை உருண்டை கத்தரி, வரி கத்தரி, அப்புறம் வழுதுனங்காய், அப்புறம் வேங்கேரி கத்தரி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஒரு சின்னதாக 2 பழத்திருச்சு சிறுசிலையே, அதையும் பறிச்சிட்டேன். அது போக மற்ற மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி பறிக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவரைக்காய் இதெல்லாம் மேலே ஏறி பறிச்சோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ நம்முடைய பணி நிமித்தமாக நம்ம வந்து இன்றைக்கி கத்தரியோட அறுவடை, நான் வந்து இன்றைக்கி லாங்காக வந்து கொஞ்சம் நிறைய கோவக்காய் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன ஆயிடுச்சுன்னா, கோவக்காய்க்கெலாம் உள்ளே போகணும். அப்போ உள்ளே போய் பறிக்க ஆரம்பிக்கும்போது வந்து டைம் வந்து நமக்கு பத்தாது. ஸோ கத்தரி மட்டும் அறுவடை. வெண்டை வந்து நம்ம பறிக்க போகிறதில்ல, எல்லாமே விதைக்கு தான், உங்களுக்காக தான். எத்தனை ரகம் கத்தரி மட்டும் பறிச்சிருக்கோம் இன்றைக்கின்னு பார்த்துக்கலாமா? 1 2 3 4 5 6 ரகம் இன்றைக்கி மட்டும் பறிச்சிருக்கோம். இது போக முள்ளு கத்தரியிலே 2 வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட. அதெல்லாம் கிடக்குது, பட் அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு ரொம்ப. அதனால் சரி விதைக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டுட்டு வந்துட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்மா. டேக் கேர், பை. see you. ஓகே, நாளைக்கு அடுத்த அறுவடையை பார்க்கலாம். நமக்கு நேரம் இருக்கிறதே இல்லை, அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் அறுவடை தான் பண்ண முடியுது. ஓகே, இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேம்மா.